போலாம்டா இருந்த. ஆமா ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ மத்த வேலையை பாப்ப. ஐயோ அத்தை, நீங்க வேற குஷ்பக்காக்கு ஒரே உடம்பு முடியலையாமா, வயித்தாலையா போகுதாமா, அதுதான் ஆஸ்பத்திரி போலான்னு இருக்கிற. ஏனுங்க தர வாங்கிட்டு வரணுமா? இது முப்பாத்தா சொல்றதா சொல்ற, வயித்தால போகுதுன்னு சொல்லணுமாக்கு. ஏக்கா நீ கொஞ்சம் கம்முனிரு. நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போறது என் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா யாரையாவது வேலை கொடுத்து நீ வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருவா. ஏண்டி அதுக்கு நானா பலியாடு? நீ வேலையவே பாராட்டா நான் போயிட்டு வாங்கிக்கிறேன். ஏக்கா இப்படி பொசுக்கு நான் சொல்லிடக்கூடாது. நான் உங்க கூட வரலான்னு எவ்வளோ பெரிய கற்பனை கட்டி வச்சிருக்கிறேன். நீ என்ன இப்ப வேலை வாக்கு சொல்ற? நான் அந்த மூடுலயே இல்லையாக்கும். உங்க கூட ஜாலியா கடைக்கு வந்து என்ஜாய் பண்ண போறேன். ஏண்டி முப்பாத்தா வர வர இங்கிலீஷ்ல நல்லா தான் பேசுறியாக்கும். அங்க என்ன குசு குசு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அவளை பார்த்தா வயதான ஒரு மாதிரி தெரியலையே. ஏதோ ஃபாரினுக்கு ட்ரிப் போற மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஏக்கா சமோலி சமோலி. ஐயோ அம்மா என்னால ரொம்ப முடியலம்மா. அதுக்கு தான் கை தாங்க முப்பத்தல கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வரமா? ஏடி ஆஸ்பத்திரிக்கு போறோம் ஃபாரினுக்கு போற மாதிரி ஹேண்ட் பேக்ல வச்சிட்டு இருக்க. உன்னை பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி எனக்கு தெரியலையே. ஏடி இத்தனை கேள்வி கேக்குதுடி உன் மாமியாரு. நீ பேசாட்ல வேலைய போய் பாருடி. ஏக்கா சமோலிக்கா. ஐயோ அம்மா இது என் பொண்ணோடது. நான் கட்டப்பை தூக்கிட்டு போறேன்னு தான் சொன்னேன். அவ தான் மாத்திரை மட்டும் தாம தருவாங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய கட்டப்பை கொண்டு வரீங்க? இது ஸ்டைலா கொண்டு போங்கன்னு கொடுத்தா. பாகர் ஸ்டைலா தான் இருக்குது. ஆனா வயித்தால போகுதுங்கறியே. ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்க பக்கத்துல. அப்புறம் போற இடத்துல ஏதாவது ஆயி போயிடுச்சுனா என்ன பண்ணுவ? முப்பாத்தா உன்ற மாமியார் ரொம்ப பேசுது. அப்ப என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதாக்கோ. ஏக்கா கம்முன்னு இருக்கா, நான் சமாளிச்சுக்கிறேக்கா. அத்தை இங்கே நின்னுட்டு இருந்தமா குஷ்பக்காக குடலே வெளிய வந்துருமாமா. நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன், நீங்க உள்ள போங்க. தா வெயில் அடிக்குது. ரொம்ப தா அக்கறை இருக்கிற மாதிரி பாசமலையில பொழியாத. அதுக்கு தான் வெயிலே சுள்ளுன்னு அடிக்குதாக்கு. போயிட்டே சீக்கிரமா வா, வீட்ல ஊர்பட்ட வேலை கிடக்குது. சரிங்க தா கிளம்பிக்கிறேங்க தா, போயிட்டு வரேங்க தா. சிக்கா வா ஓடிடலாம். ஏய் கொஞ்சமா நியாயத்தோட நடந்துக்கோங்கடி. உன்ற மாமியார் பார்த்து நீ பயப்படு, நான் எதுக்கு பயப்படணுமாக்கு? வர வர பக்கத்து வீட்டுக்காரங்க தோட தாங்க முடியலையாக்கு. ஏக்கா கோச்சுக்காத வாக்க போலாம். ஆஹா எவ்வளோ பெரிய கடை. ஏக்கா மிக்ஸிக்கா, ஃபேனுக்கா, ஏக்கா ஃப்ரிட்ஜுக்கா, ஏக்கா ஏக்கா வாஷிங் மிஷின்க்கா. ஏடி அளவா சந்தோஷப்படு. இதெல்லாம் முன்ன பின்ன பார்க்காதலட சந்தோஷப்பட்டுட்டு இருக்கற. ஏக்கா ஏக்கா என்ற வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கி இருக்கறதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? என்ற புருஷன் தான் இருக்கறாரே, சொன்ன வெச்சு கேட்கவே மாட்டேங்கறாரு. ஏக்கா ஏக்கா நீ என்ன வாங்க வந்திருக்கற? சொல்லவே இல்ல பத்தியா இந்த கடை கூட்டிட்டு வரேன்னு. ஏய் இருடி வேலையெல்லாம் கேப்போம், அப்புறமா பாப்போம். ஏக்கா நீ பெரிய ஆள் தாக்கா. நான் கூட மார்க்கெட்டுக்கு தான் கூப்பிடுறியாக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன். அதுக்கே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? கடைசியில பார்த்தா ஏசி ஷோரூம், உள்ளுக்குள்ள வந்து அடுப்பு, அயன் பாக்ஸ், மிக்ஸின்னு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கேக்கா. ஏ அந்த பக்கம் வா, இன்னும் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வா வா போலாம். ஏ முப்பாத்தா அங்கே நின்னு வந்துட்டு இருக்கற, இங்க வந்து பாரு. ஆஹா டிவி, ஸ்பீக்கர், போன், ஹெட்போன். ஏக்கா பார்க்கவே சூப்பரா இருக்குதுக்கா. ஏக்கா நீ டிவி வாங்க வந்திருக்கற? சொல்லவே இல்ல பத்தியா? ஏ நான் டிவி எல்லாம் வாங்க வரலடி. வா வா சொல்றேன் என்ன வாங்க வந்திருக்கேன்னு. இந்த அக்கா சுத்தி சுத்தி தேடுறத பார்த்தா இன்னைக்கு ஏதோ பெருசா வாங்க வந்திருக்குது போல. ஏசி ஈசி வாங்க வந்திருக்குமோ என்னவோ. நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, போய் பார்க்கலாம். பாருடா என் உயரத்துக்கு ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் டிவில தான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அக்கா நீ சொல்லவே இல்ல பாருக்கா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்க வந்திருக்கியா? ஏம்மா என்ன வேணும்? ஏக்கா இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. இப்ப கடைக்காரர் கேக்குறாரு, கடைக்காட்டியா சொல்லு. ஏனுங்க அயன் பாக்ஸ் இருக்குதா உங்க கடையில? என்னது அயன் பாக்ஸா? அயன் பாக்ஸ் தான் இவ்ளோ பெரிய சீனா? அம்மனி இருடி. அயன் பாக்ஸ் மட்டும் என்ன சின்ன பொருளா? அவர் சொல்லுவார் 1000 ரூபாய். இப்ப பாரு. ஏனுங்க நீங்க வேலை சொல்லுங்க, என்ன வேலை? ஏனுங்க நீங்க சொல்லுங்க என்ன வேலை? மா அயன் பாக்ஸ் 1800 ரூபாங்கம்மா. என்னது 1800 ரூபாயா? 1800 கொடுத்து யாராவது அயன் பாக்ஸ் வாங்குவாங்களா? அது உங்க விருப்பம். வாங்கினா வாங்குங்க, வாங்கலனா கிளம்புங்க. ஏடி பார்த்தா 1800 கொடுத்து யாராவது அயன் பாக்ஸ் வாங்குவாங்களா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அடி வா அண்ணன் கிட்ட சொன்னோம்னா 500 ரூபாய்க்கு ஏதாவது அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்ல. 1800 கொடுத்து அயன் பாக்ஸ் வாங்குறது எனக்கு இருக்கா? ஏக்கா உனக்கே நியாயமா இருக்காக்கா? நான் எவ்வளோ ஆசையா வந்தேன் தெரியுமா? நீ ஏதோ டிவி வாங்க போற, ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன்னு சந்தோஷமா இருந்தேன். அயன் பாக்ஸுக்கு தான் என் மாமியார்ட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்தியா? ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. யாரடி போய் பேசுறது? உன்ற மாமியார் கிட்ட போய் சொல்லிட்டு நீ தாண்டி வந்த. நான் தான் உன்னை போய் வேலை பார்க்க சொன்னேன்ல. பேசுக்கா பேசு. உன் கூட நம்பி வந்தல்ல, நல்லா பேசு. மா இப்போ நீங்க வாங்க போறீங்களா இல்லையா?
கிளம்புறதா கிளம்புங்கம்மா. இங்க நீங்க என்ன வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? யோ என்ன ஒழுங்கு மரியாதையா பேசு. கஸ்டமர்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல? கஸ்டமரா நீங்க? சரியான டுபாகூர் கஸ்டமர். பார்த்தா பாடி நம்ம டுபாகுருண்டா. ஏக்கா அவர் உண்மையை சொல்லிட்டு இருக்கார், வாக்க போலாம். நம்ம கடைக்கும் தேடி வருதுங்க. சரி சரி வா போலாம். பெருத்த அவமானம். உங்களால வந்ததுக்கு வீட்ல உட்கார்ந்து பாத்திரமா தேய்ச்சிருந்துக்கலாம். என்ன பேச்சு? ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கணும் எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா? காசு இருந்தா தானே. ஏண்டி முப்பாத்தா என் மேல கோவமா இருக்கறியா? அது எப்படிக்கா மூஞ்சி பாவமா வச்சுட்டு உன்னால இப்படிதான் பேச முடியுது? நல்லா நடிக்கிறக்கா. அந்த அண்ணன் கிட்ட நடிக்க வேண்டியதெல்லாம் நீ ஏன்ட்ட நடிச்சிட்டு இருக்கற? ஏ கோவப்படாதடி. எனக்கும் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கணும் இருக்காதடி. கையில 5 பைசா கிடையாது. சரி அயன் பாக்ஸ் வாங்கி போலான்னு வந்தோம்னா அவன் யானோட குதிரை வேலை சொல்றான். ஏக்கா அயன் பாக்ஸ் என்ன யானோட குதிரை வேலையா? என் புருஷன் 2 மாசத்துக்கு முன்னாடி 2000 கொடுத்து அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு 1800 சொன்னானே, சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு வராம என்னமோ அண்ணன் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாராம். எந்த யார் 500 ரூபாய்க்கு உங்களுக்கு அயன் பாக்ஸ் தருவா? ஏடி அண்ணனா கம்மி விலைக்கு தான் வாங்கிட்டு வருவாரு. வாங்கிட்டு வந்து வேலையை சொன்னா நானும் நீ சும்மா விடுவியா? அதுக்கு பயந்து கம்மியா சொல்லிருப்பாரு. என்னமோ சும்மா தூக்கி தர மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏக்கா அது மட்டும் இல்ல, நான் உங்க கூட தான் வீட்ல இருந்து வர்றேன். என்கிட்ட முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? பெரிய சஸ்பென்ஸ் வைக்கிறேன்னு நீ ஆசைப்படி மோசம் பண்ணிட்டக்க நீ. நானும் என் புருஷன் தான் இப்படி எல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல. 4 பக்கம் கூட்டிட்டு போய் 4 பொருளை வாங்கி கொடுத்தா எனக்கு மனசு ஆத்தாம தீந்துரும். அதனால எப்ப பாரு சமையல் கட்டிலே ஓடி நீ சாவடிக்கிறான். சரி உன்னை நம்பி வந்தோம்னா நீ ஆசை காட்டு பயங்கரமா மோசம் பண்றக்கா. சரி அதெல்லாம் பரவாயில்ல. வெளியே கூட்டிட்டு வந்தியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தியா? வெயில் மண்டையை பொழக்குது. உன் கூட வந்ததுக்குக்கா சிவனே மாமியார் கூட உட்காந்தனா கூட அதுக்கு ஜூஸ் ஈஸ் போட்டு கொடுத்தனா அதுல கொஞ்சம் முடிச்சிருப்பேன். நீ என்னடா வயித்து காய வச்சு கூட்டிட்டு வர? உனக்கு அவ்வளவு காசு முக்கியமா போச்சாக்கா? அடி முப்பாத்தா பிளான் ஏரியா பேசிட்டு இருக்கறியாக்கோ. நான் எதுக்கு தெரியுமா உனக்கு ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரல? நம்ம இப்ப நேரா போய் தலப்பாக்கட்டி பிரியாணி திங்க போறமாக்கோ. தின்னு ஓட்டு நல்லா ஐஸ்கிரீம் தின்னு ஓட்டு மெதுவா வீட்டுக்கு போவே. இப்ப என்ன கெட்டு போச்சு? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. நீ கேரக்டரே நீ புரிஞ்சுக்கல பாரு. பச்சை தண்ணி கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டேன். இப்படிலாம் மரியாதை குறைவா உன்னை பேசினா ரோசப்பட்டு ஏதாவது வாங்கி கொடுப்பேன்னு பேசினேன். நான் ஏதோ ஜூஸுக்கு தான் பேசினேன். ஆனால் நீ பிரியாணியே வாங்கி தரேன்னு சொன்ன பத்தியா? நீ தெய்வம் தான்க்கா. எப்படியோ வந்த காரியம் சுமூகமாக முடிஞ்சுது. நிம்மதியாக பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகணும். ஏதோ சொல்ற. சரி வாக்க போலாம். ஒரு வயசு சோத்துக்கு எப்படிலாம் ஏமாத்த வேண்டியதா இருக்கு. இதுக்கு தான் எவளை துணைக்கு கூட்டிகிட்டே வரக்கூடாதுங்கிறது. பாத்தீங்களா இப்போ எவ்வளோ காசு செலவாகுதுன்னு.